வணக்கம். பாரிஸில் பயங்கரம். போலி மருத்துவரால் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. 49 வயதான சாரா என்ற பெண் போலி பல் மருத்துவரால் தனது வாய் சிதைக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. என் உயிருக்கே பயந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார். மஹ்தீன் அயாதி என்ற இந்த போலி பல் வைத்தியர் போலி டிகிரியுடன் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரிஸ் மற்றும் புறநகர் பகுதிகளில் பலரை மிக மோசமாக சிதைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல் மருத்துவர் சங்கத்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு ரத்து செய்யப்பட்ட இவர் தற்போது சட்டவிரோதமாக மருத்துவ பயிற்சி மற்றும் பட்டம் பயன்படுத்திய குற்றங்களுக்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு இறுதியில் வரும் பல் பரிசோதனைக்காக அயாதியிடம் சென்ற சாரா பின்னர் 1 வருட காலத்திற்கும் மேலாக பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு உள்ளானார். 2 பற்களை பிடுங்குதல், பல் இம்ப்ளான்ட் பொருத்துதல், சைனஸ் எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகள் மூலம் அவர் மீள வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் என் வாயை முழுமையாக சிதைத்து விட்டார் என சாரா வர்ணித்துள்ளார். நான் மிக மோசமான நிலையில் இல்லை என்று என்னை தேற்றிக் கொள்கிறேன். ஆனால் இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து முழுமையாக மீளவில்லை என அவர் கூறியுள்ளார். இந்த போலி மருத்துவர் நூற்றுக்கணக்கான நோயாளிகளை இல்து பிரான்ஸ் பகுதியில் இவ்வாறு சிதைத்ததாகவும் சமூக பாதுகாப்புத் துறையான செக்கியோவிடமிருந்து லட்சக்கணக்கான யூரோக்களை மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் பிரான்ஸ் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலையில் பல்காட்டச் செல்லும் தமிழர்கள் கவனமாக அவதானமாக இருங்கள். இவ்வாறு பல மோசடிகள் பாரிஸை சுற்றி நடந்து கொண்டுள்ளது. திரும்பிய பக்கமெல்லாம் திருடர்கள் தான் இங்கு.